உங்க வீட்ல இருந்தாலே அதிர்ஷ்டம் தரும் 7 தெய்வீக பொருள்கள், ஆன்மீக ரகசியங்களே. இது சாதாரண வீடியோ இல்ல. இது உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் அதிர்ஷ்டத்தின் ரகசியம். நீங்க நம்புறீங்கன சில பொருள்கள் உங்க வீட்ல இருந்தாலே அது வாழ்க்கையை மாற்றிடும். இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. அதிர்ஷ்டம், அமைதி, பண வரவு, குடும்ப ஒற்றுமை இவையெல்லாம் தரும் 7 தெய்வீக பொருள்கள். முருகன், லட்சுமி, விநாயகர் அவர்களோட அருளை உங்க வீட்டிலே வரவழைக்கிற ரகசியங்களா இருக்கும் இவைகள். இது ஒரு வீடியோ இல்ல நண்பர்களே. இது முருகன் உங்களை அழைத்து. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யன்கா வீட்டுக்கும் அதிர்ஷ்டம் வரும். ஏன்னா இங்க வரும் ஒவ்வொரு வீடியோவும் உங்க வாழ்க்கையே மாற்றிடும். முதல் பொருள் முதல்ல சொல்லணும் தூபம். அது வெறும் வாசனைக்காக அல்ல. அது ஒரு ஆன்மீக நுண்ணுயிர் சக்தி. தூபம் ஏற்ற நேரம் அந்த புகை மேலே போகுது. அதுவே உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளுது. அது மட்டுமில்ல, அதை ஏற்றும் நிமிஷம் தெய்வங்கள் வரவேற்கப்படுற நேரம். நீங்க தினமும் ஒரு முறை தூபம் ஏத்தீங்களா? அப்படின்னா முருகன், லட்சுமி, விநாயகர் மூவரும் உள்ள வர்றாங்கன்னு நம்பப்படுகிறது. காமெண்ட் பண்ணுங்க. ஓம் சரவண பவா. இந்த சக்தி உங்க வீட்டுல பரவட்டும். இரண்டாவது பொருள் துளசி செடி. அடுத்து துளசி செடி. அது வெறும் செடி இல்ல, அது ஒரு தெய்வீக உயிர். அத வீட்டின் வடகிழக்கு திசையில் வச்சீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள புனிதம், நிம்மதி, ஆரோக்கியம், பணவரவு வருது. துளசியை சுத்தி ஒரு முறை சுழிச்சீங்கன்னா அந்த அதிர்ஷ்ட வட்டம் உங்க வாழ்க்கையே சுத்தி பாதுகாக்கும். நீங்களும் வீட்டுல துளசி வச்சிருக்கீங்களா? அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல துளசி உண்டு. மூன்றாவது பொருள் அகல் விளக்கு, விளக்கொளி. அது வெறும் தீ இல்லை, அது அறிவு, அருள், அர்த்தம். ஒவ்வொரு மாலை வீட்டுல விளக்கு ஏத்தீங்களா? அந்த நேரம் தெய்வ சக்தி உங்க வீட்டுக்குள்ள நுழைகிறது. அந்த ஒளி மத்தியில நீங்க நின்னு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த நாளே உங்க வாழ்க்கையிலே ஒரு நல்ல திருப்பம் வரும். நீங்க தினமும் விளக்கு ஏத்தீங்களா? இல்லைன்னா இன்றைக்கு முதல் ஆரம்பிங்க. முருகன் உங்களை வழி நடத்துவார்.